வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே விசித்திரமான ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த இந்த அலசல்ல பார்க்க போறோம். டிஜிட்டல் உலகத்துல நம்ம தினமும் ஆயிரக்கணக்கான தகவல்களை கடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஒரு தகவலோட வெளிப்புற பேக்கிங் இருக்கோங்கும் அதுக்குள்ள உண்மையிலே இருக்கிற உள்ளடக்கத்திற்கும் நடுவுல எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இடைவேளை இருக்க முடியும்னு நாம எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? உள்ளே இருக்கிற விஷயத்தை விட அதை எப்படி கவர்ச்சிகரமா காட்டுறாங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பல தளங்களோட வெற்றியாவே இருக்கு. அப்படியான ஒரு அதிர்ச்சியூட்டும் செஞ்சு வேடிக்கையான ஒரு உதாரணத்தை தான் இன்னைக்கு நாம தர்க்க ரீதியா பிரிச்சு பார்க்க போறோம். சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போவோம். இந்த மூலத்தரவோட தலைப்பு மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இது தெரியாமல் யாருடனும் பேசாதீர். ஐ கான்டாக்ட். எவ்வளவு அழுத்தமான அதிரடியான வார்த்தைகள் பாத்தீங்களா? மனித உளவியல் படி பெரிய எழுத்துக்கள ஒரு வார்த்தையை எழுதி அதுக்கு பக்கத்துல ஆச்சரியக்குறிகளை போடும்போது அது நம்ம மூளைக்குள்ள ஒரு அவசர உணர்வையும் மாபெரும் ஆர்வத்தையும் தானாவே தூண்டிடும். இத பாக்குற யாருக்கா இருந்தாலும், அட, மனிதர்களுடனான தொடர்பாடல்ல நாம இதுவரைக்கும் செய்ய தவறிய மிகப்பெரிய ரகசியம் ஏதோ இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கு போலையே அப்படிங்கிற எண்ணம் உடனடியா வந்துடும். நம்ம கவனத்தை ஒரே நொடியில ஈர்த்து அந்த தகவலை திறக்க தூண்டுற வகையில இந்த தலைப்பு மிக துல்லியமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலை வழங்குற தளத்தோட பேரை கவனிச்சிங்களா? ரூல் யோர் லைஃப், அதாவது உங்கள் வாழ்க்கையை ஆளுங்கள். இந்த பேரை கேட்டதுமே இது ஏதோ ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல் தளம், இல்லைனா நிபுணர்கள் கூடி உருவாக்குற ஒரு தளம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இயல்பாவே வந்துடுது. உளவியல்ல இத ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது ஒருத்தரோட வெளிப்புற தோற்றமோ பேரோ ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அவங்க சொல்ற அனைத்தையும் நாம கண் மூடித்தனமா நம்பத் தொடங்கிடுவோம். இந்த தளத்தோட பேரு அவங்க சொல்லப் போற தகவலுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு தோற்றத்தை ரொம்ப ஈஸியா உருவாக்கிடுது. உண்மையான உள்ளடக்கத்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த தலைப்பும் இதோட குறிச்சொற்களும், அதாவது மெட்டாடேட்டாவும் நமக்கு தர்ற அந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் இது ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு அவசர எச்சரிக்கை விடுக்கப்படுது, கண் தொடர்பு மேல அதீத கவனம் செலுத்தப்படுது, எல்லாத்துக்கும் மேலா வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு அறிவை வழங்குவதற்கான ஒரு வாக்குறுதி முன்வைக்கப்படுது. இந்த மூணு சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு உருவாக்குது. இந்த பிம்பம் நம்ம ஒரு மாய வலைக்குள்ள இழுக்கிறதுல 100% வெற்றி பெற்றுடுதுன்னு தான் சொல்லணும். இப்போ இதுல உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த எதிர்பார்ப்பிற்கும் உண்மையான உள்ளடக்கத்திற்கும் இடையிலான அதிர்ச்சியூட்டும் முரண்பாடு தான். கொஞ்சம் உற்று கவனிங்க. ஒரு பக்கம் நாம பார்த்த அந்த பிரம்மாண்டமான தலைப்பு, நம்ம வாழ்க்கையை மாற்றப்போகும் ரகசியம் இருக்குன்னு நினைச்சோம். ஆனா அந்த தலைப்புக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்க முழுமையான உரை என்னன்னு பாருங்க. நம்ப முடியல தானே? ஆமாங்க, அந்த முழுமையான உரை வெறும் 3 வார்த்தைகள் தான். சோ ஃபாரன் பி, அவ்வளவுதான். இதை விட சுருக்கமா ஒரு பிரம்மாண்ட தலைப்பை கேலி செய்யவே முடியாது. அந்த பெரிய எதிர்பார்ப்பு குமிழி எந்த அர்த்தமுமே இல்லாத இந்த 3 வார்த்தைகள்ல பட்டு சட்டுன்னு உடைஞ்சு போறது உண்மையிலே ஒரு வியப்பான விஷயம்தான். இந்த 3 வார்த்தைகளை தவிர வேற எந்த ஒரு தகவலும் இந்த மூலப்பதிவுல இல்ல அப்படிங்கிறதுதான் நாம கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான உண்மை. இதை நாம ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்ப தடயமா, டிஜிட்டல் ஆர்டிஃபேக்ட், அதாவது தானியங்க அமைப்புகள்ல ஏற்பட்ட ஒரு விசித்திரமான பிழையா பார்க்கலாம். இது எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை இது ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட வசனங்கள்ல ஏற்பட்ட கோளாறா இருக்கலாம், அல்லது தகவல் பதிவேற்றம் செஞ்சவங்க தற்காலிகமா பதிவு செஞ்சு வச்ச ஒரு வாக்கியத்தை மாத்த மறந்துட்டாங்களாம். எப்படி பார்த்தாலும் இவ்ளோ பெரிய தலைப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது சம்பந்தமே இல்லாத இந்த துண்டு வார்த்தைகள் மட்டும் தாங்கிறது ஒரு மிகப்பெரிய நகமுரண். இந்த வார்த்தைகளோட நேரடி அர்த்தத்தை மட்டும் நாம தர்க்க ரீதியா கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். சோ அப்படிங்கிறது ஒரு அளவை குறிக்குது. ஃபாரின் அப்படிங்கிறது அறிமுகமில்லாத அல்லது அந்நியமான ஒன்று குறிக்குது. பி அப்படிங்கிறது இருப்பது குறிக்குது. கண் தொடர்பு அப்படிங்கிற மிக முக்கியமான உளவியல் ரீதியான தலைப்போட இந்த வார்த்தைகளை நம்ம மனித மூளை எப்படி இணைச்சு பாக்குது அப்படிங்கறதா இங்க சுவாரஸ்யமே. நம்ம மூளை எப்போதுமே 2 தொடர்பில்லாத விஷயங்களுக்கு நடுவுல ஒரு லாஜிக்க கண்டுபிடிக்க துடிக்கும். ஆனா இந்த 3 வார்த்தைகளையும் இணைச்சு ஒரு பொருளை உருவாக்க முயலும்போது அது முற்றிலும் குழப்பமான ஒரு நிலையே உருவாக்குது. மூளைக்குள்ள ஒரு ஷார்ட் சர்க்கியூட் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இது. இது எப்படி படிப்படியா ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குதுன்னு இப்ப பாப்போம். ஒரு பயனர் இந்த தகவலை எப்படி அணுகுறாரு, என்ன மாதிரியான மனநிலைய கடந்து வராருன்னு கவனிப்போம். முதல்ல அந்த அவசர எச்சரிக்கைய பார்த்து ஒருவித பதற்றமோ ஆர்வமோ அடையறாரு. பிறகு ஏதோ முக்கியமான விதிகளை நாம தெரிஞ்சுக்க போறோம்னு ஆவலா எதிர்பார்க்கிறாரு. ஆனா கடைசியா அந்த எதிர்பார்ப்போட உச்சியில இருக்கும்போது அவருக்கு கிடைக்கிறது சோ ஃபாரன் பி அப்படிங்கிற எந்த அர்த்தமும் தராத ஒரு வாக்கியம் மட்டும்தான். பதற்றம், பிறகு எதிர்பார்ப்பு, அதன் பின் ஒரு முழுமையான டிஜிட்டல் ஏமாற்றம். இதுதான் ஒரு சாதாரண பயனர் இந்த தகவலை கடக்கும்போது சந்திக்கிற சுழற்சி.
ஆக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமது மூலத் தரவுகள்ல இருந்து தர்க்க ரீதியாகவும் நடுநிலையாகவும் நாம பெற 3 உண்மைகளின் தொகுப்பை கவனிப்பதுதான். ஒன்னு, எல்லாரையும் உடனடியா ஈர்க்கிற வகையில வடிவமைக்கப்பட்ட ஒரு நாடகத்தனமான தலைப்பு. 2, யூல் யோர் லைஃப் அப்படிங்கிற பேரின் மூலமா ஆழமா விதைக்கப்படுற அதிகாரப்பூர்வமான முத்திரை மற்றும் நிபுணத்துவ பிம்பம். 3, இது ரெண்டுக்கும் முற்றிலும் முரணான எந்த ஒரு தகவலையுமே தராத துண்டிக்கப்பட்ட வெறும் 3 வார்த்தைகள் மட்டுமே கொண்ட உரை. ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பிற்கும் அதை தொடர்ந்து வர்ற வெறுமையான உள்ளடக்கத்திற்கும் இடையிலான இந்த முரண்பாடுதான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வோட மையப்புள்ளி. இறுதியா நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்றேன். உள்ள இருக்கிற தகவல் வெறும் சோ ஃபாரின் அப்படின்னு பயனற்றதா இருந்தாலும், ஒரு சக்தி வாய்ந்த தலைப்பு மட்டுமே ஒரு தகவலின் மீதான நமது பார்வையையும் எதிர்பார்ப்பையும் ஒட்டுமொத்தமா மாற்றிடுதா? இன்றைய டிஜிட்டல் உலகத்துல தகவல்களை விட அது எப்படி பேக்கிங் செய்யப்படுது அப்படிங்கிறது தான் அதிக ஆதிக்கம் செலுத்துதான்னு நீங்களே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்மளோட அடுத்த சுவாரஸ்யமான அலசல்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.